அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மந்திர சாஸ்திரங்களில் மிக்க தேர்ச்சி பெற்றவரும் சத்தியசிலருமான நாபாக்கருடைய புத்திரன் தான் அம்பரீஷன். இவர் பரம பாகவதர், சிறந்த ஞானி. அவர் ஒரு சமயம் பிராமண சாபத்திற்கு ஆளானார். ஆனால் அந்த பிராமண சாபம் கூட அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அது ஏன் தான் நாம இப்ப பார்க்க போறோம். மகா பாகியசாலியாக விளங்கிய அம்பரீஷன் அளவில்லாத செல்வங்களையும் இணையற்ற கீர்த்தியையும் உடைய பூமண்டலாதிபதியாக இருந்தும் கூட சிறிது கூட கர்வம் இல்லாதவராக இருந்தார். ராஜ்ய சுகபோகங்கள் அழியக்கூடியவை, கனவை போல நிலையற்றது, இவைகளில் ஆசை வைப்பவன் அறிவில்லாதவன் என நினைத்து மிகுந்த வைராக்கியசீலனாக இருந்து வந்தார். பகவான் ஸ்ரீ வாசுதேவரிடமும் அவரிடம் பக்தியுள்ள சாதுக்களிடமும் மிகுந்த அன்பும் பக்தியும் கொண்ட அம்பரீஷன் இவ்வுலக செல்வங்களை எல்லாம் மண்கட்டியாகவே நினைத்தார். அவர் மனதால் ஸ்ரீ கிருஷ்ண சரணங்களையே தியானித்தார். வாக்கினால் பகவத் குணங்களையே பேசினார், பாடினார். செவிகளால் பகவானுடைய கதைகளையே கேட்டார். கண்களால் பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தையே தரிசித்தார். கோயில்களை பெருக்கி சுத்தம் செய்வதிலேயே தனது சரீரத்தை அர்ப்பணித்தார். கிருஷ்ண பக்தர்களை ஆலிங்கனம் செய்வது மகிழ்ச்சி அளித்தது அவருக்கு. ஸ்ரீ ஹரியின் சரண துளசியை முகர்ந்தார். புண்ணிய கஷேத்திரங்களுக்கு நடந்தே செல்வார். ரிஷிகேஷருடைய பாதங்களில் தலை வைத்து வணங்குவார். பகவானுக்கு நைவேத்தியம் செய்த அன்னத்தை மட்டுமே புசிப்பார். இவ்வாறு தனது சர்வேந்திரியங்களையும் பகவத் சேவையிலேயே ஈடுபடுத்திய அம்பரீஷன் பாகவத சிரேஷ்டர்களான பிராமணர்களின் ஆலோசனைப்படியே அரசாட்சி செய்து வந்தார். பக்தி யோகத்தை அனுஷ்டித்து ஸ்வதர்மங்களையும் நன்றாக அனுசரித்து தவமயமான வாழ்க்கையை நடத்தி வந்தார். அவர் நாளினுடையில் எல்லா விதமான பற்றுதல்களையும் விட்டுட்டார். அம்பரீஷனுடைய இந்த ஏகாந்த பக்தியினால சந்தோஷம் அடைந்த பகவான் சத்துருக்களை அழிக்கின்றதும் பக்தர்களை ரட்சிப்பதுமான தனது சக்ராயுதத்தை அவருக்கு பரிசா கொடுத்தார். ஒரு சமயம் அம்பரீஷன் தன் மனைவியோட கூடி துவாதசி விரதத்தை 1 வருஷம் அனுஷ்டித்து வந்தான். விரதத்தின் முடிவில் கார்த்திகை துவாதசி என்று மதுவனம் சென்று யமுனையில நீராடி 3 நாள் உபவாசம் இருந்து சிரத்தையோட ஸ்ரீ ஹரி பூஜை செய்தார். சிறந்த திரவியங்களால் பகவானுக்கு மகாபிஷேகம் செய்து வஸ்திரம் ஆபரணங்கள்லாம் சமர்ப்பித்து மனமுள்ள மலர்களால் ஸ்ரீ கேசவனை அர்ச்சனை பண்ணி பாகவதர்களை உபசரித்து வணங்கி அறுசுவை அன்னமும் அளித்தார். ஆயிரக்கணக்கான பசுக்களை தானமாக வழங்கினார். பிறகு அவர் அந்தனரிடம் அனுமதி பெற்று பாரணை செய்ய முற்பட்டார். அப்பொழுது துர்வாச மகரிஷி அதிதியாக அங்கே வந்தார். அவரை கண்டதுமே அரசன் பரபரப்போடு எழுந்து வரவேற்று உபசரித்து வணங்கி போஜனத்துக்கு வர வேண்டும் என்ற பணிவோடு அழைத்தான். அவர் நித்திய கர்மாக்களை முடித்து கொண்டு வருவதாக கூறி யமுனா நதிக்கு சென்று விட்டார். அரசன் யோசனையில் ஆழ்ந்தான். துவாதசி பாரணை துவாதசி திதியில் இருக்கும்போதே செய்ய வேண்டும். திதி இன்னும் அரை முகூர்த்த நேரமே இருக்கிறது. அதிதியை விட்டுவிட்டு போஜனம் செய்வதும் தர்மம் அல்ல. பாரணை வேலையை மீறுவதும் சரியல்ல. விரதம் கெட்டுவிடும். என்ன செய்வதென்றே புரியவில்லையே என சிந்தித்தார். பிறகு எதை செய்வதால் நமக்கு தர்ம விரோதம் ஏற்படாதோ அதை கூற வேண்டுமென பிராமணர்களை ஆலோசனை கேட்டார். முடிவில் அவருடைய ஆலோசனையின்படி சுத்தமான தீர்த்தத்தை அருந்தி பாரணையை முடித்து கொண்டார். துர்வாசருடைய வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு திரும்பி வந்த முனிவர் அரசனுடைய செயலை தெரிந்து கொண்டார். துர்வாசருக்கு கோபம் பொங்கி வந்தது. அதிதியை போஜனத்திற்கு அழைத்துவிட்டு தனக்கு முன்னால் பாரணையை முடித்த இந்த கர்வம் பிடித்தவனுக்கு நல்ல பாடம் கற்பிக்கிறேன் என்று கூறியபடி தனது ஜடையிலிருந்து உக்கிரமான அக்னியை போன்ற ஒரு துர்தேவதையை உண்டு பண்ணி அதை அரசன் மீது ஏவினார். ஆனால் அரசனோ அதை கண்டு பயந்து ஓடவில்லை. ஹரிபஜனத்திலே ஆழ்ந்து அசையாமல் நின்றார். ஏனென்றால் தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இறைவன் பாதத்தில் அர்ப்பணித்துவிட்ட அவருக்கு பயம் ஏற்படவே இல்லை. அப்போது அங்கே ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. பக்தர்களை ரட்சிப்பதற்காகவே அங்கு வந்து தங்கியுள்ள சக்கராயுதம் சீறிக்கொண்டு பாய்ந்து வந்தது. அந்த திவ்ய ஆயுதம் அப்பிசாசத்தை பொசுக்கி துர்வாசரையும் துரத்த தொடங்கியது. முற்றும் துறந்த முனிவர் பயந்து நாற்புறமும் ஓடலானார். ஆகாயம், பூமி, திசைகள், தேவலோகம், சமுத்திரம் முதலான எல்லா இடங்களிலும் ஓடி ஒளிந்த அவரை தேஜோமயமான அந்த விஷ்ணு சக்கரம் விடாமல் துரத்தி சென்றது. முனிவர் பிரம்மதேவரை சரணமடைந்தார். பிரபு, என்னை ரட்சியும், இந்த உக்ர தேஜஸிலிருந்து என்னை காப்பாற்றும் என ஓலமிட்டார். அதை கேட்ட பிரம்மதேவர், அந்தனரே,
எங்களால் என்ன செய்ய முடியும்? நாங்கள் எல்லோருமே பகவானுடைய ஆஞ்ஞைக்கு கட்டுப்பட்டவர்கள். பாகவதர்களுக்கு அபச்சாரம் செய்தவர்களை ரட்சிக்க எங்களால் முடியாது என்று கூறிவிட்டார். பிறகு துர்வாசர் கைலாசகிரிக்கு சென்று பரமசிவனை சரணமடைந்தார். அவரும் ஸ்ரீ ஹரியனுடைய ஆயுதத்தை அடக்க எனக்கு ஏது சக்தி, அவரையே சரணமடையுங்கள் என்று சொல்லிவிட்டார். முடிவில் முனிவர் ஸ்ரீமன் நாராயணரையே சரணமடைந்து, பிரபோ, தேவதேவா, காப்பாற்ற வேண்டும் என்று கூவி பாதங்களில் விழுந்து வணங்கினார். பகவான் மெதுவாக சிரித்து கொண்டார். பிறகு, ஓ பிராமணோத்தமரே, நான் சுதந்திரம் இல்லாதவன், பக்தர்களுக்கு அடிமைப்பட்டவன், சாதுக்களுடைய இதய குகையில் வசிப்பவன். நான் பக்த பராதீனன் என்பது உங்களுக்கு தெரியாதா? எவர்கள் சகலவிதமான சுகபோகங்களையும் இகலோக பரலோக சௌக்கியத்தையும் துறந்து என்னையே சரணமாக அடைந்திருக்கிறார்களோ அவர்களை என்னால் எப்படி கைவிட முடியும்? உத்தம ஸ்ரீயானவள் தனது நற்குணங்களால் எப்படி தனது கணவனை வசப்படுத்துகின்றாளோ அப்படியே சாதுக்கள் பிரேம பக்தினால் என்னை வசப்படுத்துகிறார்கள். சாதுக்களே எனது உயிர். சாதுக்களுக்கும் நானே உயிர் போன்றவன். எனக்கும் அவர்களுக்கும் பேதமே கிடையாது. பக்தப்பிரியனான நான் அவர்களையே விரும்புகிறேன். அவர்களும் என்னையன்றி வேறொன்றையும் விரும்ப மாட்டார்கள். ஆகவே நீர் யாருக்கு அபராதம் செய்தீரோ அவரையே சரணமாக அடைவீராக. பகவத் பக்தர்களுடைய இதயத்தில் மறைந்திருக்கின்ற சக்தியானது அவர்களை அவமதித்து இம்சை செய்பவர்களுக்கு அமங்கலத்தையே கொடுக்கும். இது நிச்சயம். தவமும் வித்தையும் அந்தணர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவைகள்தான். ஆனால் துஷ்ட குணமுள்ள பணிவில்லாத கர்த்தாவுக்கு அவை தீங்கையே செய்கின்றன. நீர் இப்பொழுது அம்பரீஷனிடமே சென்று அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சாந்தியை பெறுவீராக. உமக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று கூறி அருளினார். பகவானுடைய சொற்களை கேட்ட துர்வாசர் மிகவும் மனம் வருந்தினார். மறுபடியும் அரசனிடமே வந்து அவருடைய பாதங்களை பிடித்து கொண்டார். அதை கண்ட அரசன் மிகவும் வெட்கமடைந்து மனம் நொந்து அந்த திவ்ய அஸ்திரத்தை பார்த்து முனிவரை ரட்சிக்க வேண்டுமென பிரார்த்தித்தார். ஏ சுதர்சனரே, 1000 முனைகளை உடையவரே, அச்சுதற்கு பிரியமானவரே, எல்லா அஸ்திரங்களையும் அழிப்பவரே, பூமிக்கு அதிபதியே, உமக்கு நமஸ்காரம். கிருபை செய்து இந்த பிராமணருக்கு நன்மை செய்ய வேண்டும். ஏ சுதர்சன், எங்கள் குலம் பிராமணர்களை தெய்வமாக போற்றி வருவது உண்மையானால் தானம், தர்மம், யாகம், ஸ்வதர்மம் இவைகளை சரிவர அனுஷ்டித்த பலனும் இருப்பது உண்மையானால் இந்த அந்தனுடைய தாபம் குறையட்டும் என்று பலவாறாக பல விதங்களில் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார். உடனே அந்த விஷ்ணு சக்கரமானது வேதியரை சுற்றி சுழன்று தகித்து சுற்றி கொண்டிருந்த அந்த சுதர்சன சக்கர பகவான் அரசனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி சாந்தமடைந்தார். சக்கர பயத்திலிருந்து விடுபட்ட துர்வாசர் ஆச்சரியமடைந்து அம்பரீஷனை புகழ்ந்து கொண்டாடினார். அரசனே, உமது கருணை அபாரமானது. விஷ்ணு பக்தர்களின் பெருமை போற்றத்தக்கது. தவறு செய்த என்னை இந்த கடுமையான ஆபத்திலிருந்து காப்பாற்றிய உமது குண மகிமையை நான் எப்படி வர்ணிப்பது? பகவத் சரணங்களை போற்றுகின்ற மகான்களுக்கு எதைத்தான் செய்ய முடியாது? எவருடைய திவ்ய நாமத்தை கேட்டதுமே மனிதன் பரிசுத்தம் அடைகின்றானோ அவருடைய புனித சரண தாசர்களால் எதைத்தான் ஜெயிக்க முடியாது என்று பலவாறாக புகழ்ந்தார். முனிவருக்கு போஜனம் அளித்த பிறகே பாரணை செய்ய வேண்டும் என்று காத்திருந்த அம்பரீஷன் அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கி அவருக்கு போஜனம் அளித்து அவர் அனுமதியை பெற்று பாரணையை செய்து முடித்தார். அப்பொழுது துர்வாசர், உமது தரிசனம், ஸ்பரிசம், இனிமையான பேச்சு இவைகளால் நான் அனுகிரகிக்கப்பட்டேன். உமது அழிவற்ற கீர்த்தியானது தேவர்களாலும் மானிடர்களாலும் கானம் செய்யப்படும். நான் திருப்தி அடைந்தேன் என கூறி அரசனிடம் விடைபெற்று கொண்டு பிரம்மலோகம் சென்றார். இந்த கதை இதோடு முடிவடையுதுங்க. இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, எவ்வளவுதான் பெரிய முனிவராக இருந்தாலும் தவசீலராக இருந்தாலும் கோபமும் அகங்காரமும் கொண்டா அதனால் ஒரு பலனும் இல்லை. அதே நேரத்தில் அம்பரீஷ மகாராஜாவுக்கு நிறைய பொருளும் பொன்னும் புகழும் நிறைய இருந்தது. இருந்தாலும் அவன் அதை ஒரு மண்ணுக்கு சமானமாக மதிச்சுட்டு துளியும் கர்வம் இல்லாமல் இறைவன் மேலே மிகுந்த அன்பு கொண்டிருந்தான். அதனால் இறைவன் அவன் மேலே நிறைய அன்பை வச்சு சக்கராயுதத்தையே பரிசாக கொடுத்தார். அதனால் நாமும் எந்த நேரத்துலையும் அகங்காரமோ கர்வமோ கொள்ளாமல் இறைவன் மேலே முழு பக்தி செலுத்தினா இறைவன் நமக்கு நிறைய அன்பையும் அருளையும் அள்ளித் தருவார். இந்த அம்பரீஷ மகாராஜா கிட்டேருந்து நாம் எப்படி பக்தி செய்கிறது, நம்ம ஐம்பொறிகளையும் எப்படி பக்தியில் ஈடுபடுத்துவது என்பதையும் தெரிந்து கொண்டோம்.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்மீக பாதையில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலூர் காந்திமதி. நன்றி, வணக்கம்.